Hello everyone, welcome to Spice Blend. இந்த வீடியோவில் cast iron skilletல எப்படி ஈஸியாக பீட்சா செய்யலாம்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பீட்சா டோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 1.5 டீஸ்பூன்ஸ் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 2 டீஸ்பூன்ஸ் சுகர், 1.5 டீஸ்பூன் சால்ட், 1.5 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 கப் வார்ம் வாட்டர். இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ஆக சூடாவோ இல்லாட்டி சூடு குறைவாகவோ இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் வாட்டரில் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஈஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வார்மான இடத்துல வச்சிங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும். ஈஸ்ட்டை சரியான டெம்பரேச்சரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 10 மினிட்ஸுக்கு பிறகு இப்படி ஃபோம் வந்திருக்கும். இப்போ டோ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்சா டோ செய்கிறதுக்கு நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாட்டிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு வுடன் ஸ்பூனாலையும் மேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ மாவையும் உப்பையும் சேர்த்து குயிக்காக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணின பிறகு இட்டாலியன் சீசனிங் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். நான் பீட்சா டோ கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும்ன்றதுக்காக சேர்க்குறேன். சேர்க்காட்டிக்கும் பிரச்சனை இல்லை. இதையும் குயிக்காக மிக்ஸ் பண்ணி போட்டு ஃபைனலாக ஆயிலை சேர்க்க போகிறேன். ஆயிலோட இந்த ஈஸ்ட் மிக்சரையும் மாவோட சேர்த்துட்டு குயிக்காக நீட் பண்ணி எடுக்க போகிறேன். கன நேரம் குழைக்கக்கூடாது. மா எல்லாம் அப்படி ஒண்டா சேர்ந்தோன்னே நிப்பாட்டிட்டோணும். டோ நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும். அதால் கையில் வடிவ எண்ணெயை பூசிட்டு எடுத்தீங்கன்னா ஓகே. அதே மாதிரி வைக்கிற போல்லையும் இப்படி எண்ணெயை பூசிட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். கைக்கு நல்லா ஆயில் பூசிட்டு இப்படி உள் பக்கமாக மடித்து விட்டிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுக்கு பிறகு பிளாஸ்டிக் ரேப்பால் டைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours ஒரு வார்ம் பிளேஸில் ரைஸ் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன். நல்லா ரைஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ இதை இப்படி கையால் அமர்த்தி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே உள்ள ஏஆர் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கு பிறகு இப்போ திருப்பவும் உள்பக்கமாக இப்படி மடித்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு போல் ஷேப்பில் வரும். இது கேஸ்ட் அயர்ன் என்றபடியாக டிரெக்ட்லியே அவனுக்குள்ளே வைக்கலாம். அதோட பீட்சாவும் கிறிஸ்பியாக வரும். கேஸ்ட் அயர்ன் இல்லாட்டிக்கு நார்மலான நான்ஸ்டிக் பேனில் ஸ்டோவ் டாப்பில் வச்சு செய்யலாம். ஆனால் இதை மாதிரி கிறிஸ்பியாக வராது. நான் செய்து வச்சுருக்கிற டோக்கு 14 inches கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் சரியாக இருக்கும். பீட்சா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். டோவை நடுவில் வச்சுட்டு இப்படி சைடாக ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். வடிவாக ஷேப் பண்ணி எடுத்த பிறகு எட்ஜஸ் 1 inch திக்காக இருக்கணும் க்ரஸ்ட்டுக்காக. அதுக்கு ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பேக் பண்ணிக்க பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஃபோக்கால் இப்படி போக் பண்ணி விட்டுருக்கேன் எல்லா இடமும்.
வீட்டிலேயே செய்கிறபடியாக விரும்பின அளவு விரும்பின மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த சைஸ் பீட்சாவுக்கு நான் 200 கிராம்ஸ் மொட்சரெல்லா சீஸ் சேர்த்துருக்கிறேன். கேன் பீட்சா சாஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக குக் சிக்கன், மஷ்ரூம், ஆனியன், ரெட் பெல் பெப்பர், ஹாட் பெப்பர் அண்ட் பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துருக்கிறேன். பீட்சா சாஸை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறையவா போட்டால் அதில் உள்ள தண்ணியெல்லாம் டோவில் ஊறி பேக் பண்ணிக்க கிறிஸ்பியாக வராது. டாப்பிங்ஸ் எல்லாம் போட்ட பிறகு மேலேயும் சீஸை போட்டுட்டு 450 டிகிரிஸ் ஃபெரனைட்டில் 10 to 15 மினிட்ஸ் இல்லாட்டிக்கு எட்ஜஸ் எல்லாம் லைட் ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணும் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். இப்படி சைடு எல்லாம் லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணோன்னே எடுத்தீங்கன்னா ஓகேயா இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.